السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس شيء أكرم على الله من الدعاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்து முரித்தாகுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற அனைவருக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான அருள் மழைகளை பொழியக்கூடிய இந்த புனிதமான ரமதானில் இறை அருளையும் இறை அன்பையும் இவ்வுலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் பலவிதமான சிறந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை வழங்குகிறான். பொதுவாக ஒரு மனிதன் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டுமென்றால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை நிறைய செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய அருள் அவனுக்கு நிறைய கிடைக்கும். சில வணக்கங்கள் உடலால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், சில வணக்கங்கள் பொருளால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள், இன்னும் சில வணக்கங்கள் இரண்டும் சேர்ந்தது. தொழுகை, நோன்பு, zikr, இன்னும் பிற வணக்கங்கள் உடலால் செய்யக்கூடியவை. அதேபோன்று ஜகாத் மற்றும் தான தர்மங்கள் பொருளால் செய்யப்படக்கூடியவை மற்றும் ஹஜ் பொருளாலும் உடலாலும் செய்யக்கூடியவை. ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கமும் இறைவனுக்காக வேண்டிய இருந்தாலும் அதை செய்யும் விதம் வெவ்வேறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அமலுக்கும் தனித்தனி சிறப்புகளை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறான். அவை அனைத்திலும் மிகச் சிறந்த வணக்கம், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான வணக்கம், அல்லாஹுடைய அருளையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வணக்கம் எதுவென்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளில் நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, மேலும் லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் அதிக மதிப்பும் கண்ணியமும் பெற்ற வணக்கம் துஆ, பிரார்த்தனை. அதைவிட வேறொன்றும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று கூறிவிட்டு, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். இன்னும் உங்களுடைய இரட்சகன் கூறுகிறான், நீங்கள் என்னையே அழைத்து பிரார்த்தியுங்கள், என்னிடமே நீங்கள் உதவி தேடுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பேன். நிச்சயமாக எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிவடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று சூரத்துல் முஃமினுடைய 60வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்று நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட 2 ஹதீசுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வணக்கமும் துஆதான், வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்த வணக்கமும் துஆதான் என்பதை
நாம் நன்கு விளங்க முடிகிறது. காரணம், ஒரு மனிதன் தன் விருப்பத்தை, தான் விரும்பியதை உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான வழிதான் துஆ. மேலும் ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியது துஆ என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் இன்று அப்படிப்பட்ட உயர்ந்த வணக்கமாகிய துஆவில் தான் நாம் அதிக கஞ்சத்தனம் செய்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் நாம் குறை வைக்கிறோம். ஒரு விஷயத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நாம் மனிதர்களிடத்தில் தேவையானால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் முகம் சுளிப்பார்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் தேவையாகவில்லை என்றால் அல்லாஹ் முகம் சுளிப்பான். மனிதனிடத்தில் ஏதாவது தேவையை முன்வைத்து அவனிடம் உதவி தேடினால் அவர்கள் கோபப்படுவார்கள். அதே நம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு உதவி தேடினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இதுதான் மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். துஆவில் நமக்கு இன்பம் ஏற்படாமல் போனதற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால், நாம் கேட்டவுடன் அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய தேவை எப்பொழுது எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். ஒரு கால் அவன் கேட்பதையெல்லாம் உடனே வழங்கிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்து ஷூராவின் 27வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகூ ஃபில் அர்த் வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் அவர்களின் தேவைகளுக்கு மேல் அதிகமாக கொடுத்து விட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்து விடுவார்கள். எனினும் அவர்களின் தேவைக்கு தக்கவாறு தான் விரும்புகின்ற அளவை இறக்கி வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் தாலா உணவளிக்கிறான். மேலும் அல்லாஹ் தாலா தன் அடியார்களை பற்றி நன்கு உணர்பவன், தன் அடியார்களின் செயல்களை நன்கு பார்க்கிறவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக நாம் கேட்க வேண்டியதை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்க வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது நமக்கு நிரப்பமாக கொடுப்பான் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. துஆவுடைய விஷயத்தில் அதனுடைய உண்மைத்தன்மையை நன்கு விளங்கியவர்கள் சஹாபாக்கள். காரணம், துஆவில் கேட்டு அது கிடைப்பது ஒருபுறம் இருக்க, துஆ கேட்கின்ற பாக்கியம் கிடைப்பதே மிக மேலானதாக கருதினார்கள். அதனால் தான் அல்லாஹு தாலா அவர்கள் எதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். துஆவினுடைய இன்பத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள், துஆவினுடைய மகத்துவத்தை விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் தான் எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் மிக உறுதியான ஈமானை அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கியிருந்தான். ஒரு முறை ஒரு கிராமவாசி எனக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது கலிமாவை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் புகழ்ச்சியை உள்ளடக்கிய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம், இந்த கலிமாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். இதை கேட்ட அந்த சஹாபி நபியிடத்திலே சொல்வார்கள், தாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் புகழ்ச்சியையும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடியவை. ஆனால் இதனால் எனக்கு எவ்வித பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே எனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று மீண்டும் கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி என்ற வார்த்தையை மிக அளவாக கற்றுக் கொடுப்பார்கள். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அருளை என் மீது செலுத்துவாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், உலக வாழ்க்கையில் புனிதமான இந்த மார்க்கத்திலிருந்து தடம் புரண்டு விடாமல் நேரான வழியில் என்னை நீ செலுத்துவாயாக. யா அல்லாஹ், எனக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே ஹலாலான
நல்ல ரிசுக்குகளை நீ வழங்குவாயாக என்ற ஆழமான அர்த்தமுடைய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மற்றொரு ரிவாயத்தில் இப்படியும் வருகின்றது, வஆஃபினி என்ற வார்த்தையை அதிகப்படுத்துவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில், இவ்வுலக வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ எனக்கு வழங்குவாயாக என்ற வார்த்தையும் வந்துள்ளது என்ற இந்த ஹதீஸை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். மற்றொரு ஹதீஸில் இப்படியும் வருகின்றது, ஒருவர் நான் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும், எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள். அப்பொழுது தனது பெருவிரலை தவிர்த்து மற்ற விரல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி காண்பிப்பார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி என்ற இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், என்னை ஆரோக்கியமாக உலகத்தில் வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எனக்கு ஹலாலான ரிசுக்கை கொண்டு நீ கண்ணியப்படுத்துவாயாக என்ற ஆழமான அர்த்தமுடைய இந்த துஆக்களை கற்றுக் கொடுப்பார்கள். பிறகு சொல்வார்கள், அந்த சஹாபியை பார்த்து, தாங்கள் இவ்வுலகம் மற்றும் மறு உலகத்தின் அனைத்து நலவுகளும் ஒன்று கூடிய ஒரு துஆவை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, இது போன்ற அழகிய அர்த்தமுள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான வாயிலிருந்து வெளிப்பட்ட ஆழமான வஹையுடைய கருத்துடைய துஆக்களை அதிகம் ஓதுவோம். அவைகளை கொண்டு இந்த புனிதமான ரமலானில் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி எனது வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.